சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 7வது வார்டுக்குட்பட்டது அண்ணா நகர். இங்குள்ள மாதவன் தெருவில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகள் விற்பனையாளர் ராஜேஸ்வரி என்பவர் பல முறைகேடுகளில் ஈடுபடுவதாக பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக அந்த பகுதி மக்களுக்கு நியாய விலை கடையில் பொருட்கள் வாங்காமலேயே அவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதும், அதனைத் தொடர்ந்து அவர்கள் விற்பனையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் தொடர்பாக பல ஊடகங்களில் செய்திகள் வந்த நிலையில் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தற்போது அந்த கடையின் பொறுப்பாளர் மற்றும் விற்பனையாளர் இருவரும் பொதுமக்கள் முன்னிலையில் நியாய விலை கடையில் இருந்து அரிசி, பருப்பு, சர்க்கரை என பல பொருட்களை எடுத்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது அம்பலமாகியுள்ளது. நியாய விலை கடையில் இருந்து வாடிக்கையாளர்களை அமர வைத்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை விற்பனையாளரின் துணையுடன் ஒரு பெண்மணி கடையில் மூட்டையில் இருந்து இன்னொரு சாக்கு பையில் அரிசி, சர்க்கரை உள்ளிட்டவற்றை எடுத்துச் செல்லும் வீடியோ தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை முறையாக விநியோகம் செய்யாமல் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் நடவடிக்கையில் இந்த விற்பனையாளர் ஈடுபட்டுள்ளார் என்றும், இது தொடர்பாக உயர் அதிகாரிகளுக்கு பல முறை முறையிட்டும் இவர் மீது எந்த ஒரு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காமல் அவரிடம் லஞ்ச பணம் பெற்றுக்கொண்டு விட்டு விடுவதாகவும் அப்பகுதி மக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர். பட்ட பகலில் இதுபோன்ற அராஜகத்தில் ஈடுபடும் ரேஷன் கடை ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், குறிப்பாக இருவரையும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 7வது வார்டுக்குட்பட்டது அண்ணா நகர். இங்குள்ள மாதவன் தெருவில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகள் விற்பனையாளர் ராஜேஸ்வரி என்பவர் பல முறைகேடுகளில் ஈடுபடுவதாக பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக அந்த பகுதி மக்களுக்கு நியாய விலை கடையில் பொருட்கள் வாங்காமலேயே அவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதும், அதனைத் தொடர்ந்து அவர்கள் விற்பனையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் தொடர்பாக பல ஊடகங்களில் செய்திகள் வந்த நிலையில் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தற்போது அந்த கடையின் பொறுப்பாளர் மற்றும் விற்பனையாளர் இருவரும் பொதுமக்கள் முன்னிலையில் நியாய விலை கடையில் இருந்து அரிசி, பருப்பு, சர்க்கரை என பல பொருட்களை எடுத்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது அம்பலமாகியுள்ளது. நியாய விலை கடையில் இருந்து வாடிக்கையாளர்களை அமர வைத்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை விற்பனையாளரின் துணையுடன் ஒரு பெண்மணி கடையில் மூட்டையில் இருந்து இன்னொரு சாக்கு பையில் அரிசி, சர்க்கரை உள்ளிட்டவற்றை எடுத்துச் செல்லும் வீடியோ தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை முறையாக விநியோகம் செய்யாமல் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் நடவடிக்கையில் இந்த விற்பனையாளர் ஈடுபட்டுள்ளார் என்றும், இது தொடர்பாக உயர் அதிகாரிகளுக்கு பல முறை முறையிட்டும் இவர் மீது எந்த ஒரு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காமல் அவரிடம் லஞ்ச பணம் பெற்றுக்கொண்டு விட்டு விடுவதாகவும் அப்பகுதி மக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர். பட்ட பகலில் இதுபோன்ற அராஜகத்தில் ஈடுபடும் ரேஷன் கடை ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், குறிப்பாக இருவரையும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா